ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியுமாய் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கின்றார். இந்த நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசித்து வந்திருக்கும் பொழுது இந்த நாள் முழுவதுமாய் தேவன் நம்மை வழிநடத்தும்படியாய் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்படியாக இந்த நாளின் காலை வேளையிலும் கூட அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கின்றவர்களாக காணப்படுகின்றோம். ஒவ்வொரு நாளின் காலை வேளையை நாம் துவங்கும் பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்த்து நாம் வேத பகுதியை நாம் வாசித்து நாம் ஜெபித்து அந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து போகும் பொழுது நிச்சயமாய் அந்த நாளை தேவன் நமக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு நாளாய் மாற்றித்தர அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். அந்த நாளின் ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கும்படியாய், அந்த நாளிலே தேவன் நமக்கு பாராட்டுகின்ற கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து வருகிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த நாளின் காலை வேளையிலும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கின்றேன். எரேமியா 29வது அதிகாரம் 13வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 29 verse 13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம், தேவன் சொல்லுகின்றார், உங்களுடைய முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால். இன்றைக்கு அநேக காரியங்கள் நிமித்தமாய் தேவனை தேடுகின்ற விஷயத்தில் நானும் நீங்களும் நம்முடைய முழு நாட்டத்தையும் முழு இருதயத்தையும் நாம் செலுத்துவதில்லை, அல்லது நாம் முழு இருதயத்தோடும் கூட அவரை தேடாதவர்களாய் காணப்படுகின்றோம். ஆகினால் தானே நம்முடைய காரியங்கள் அநேகம் நமக்கு வாய்க்க கூடாதபடிக்கு செல்லுகின்ற காரியங்களாய் இருக்கின்றது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, நீங்கள் முழு இருதயத்தோடும் கூட என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையிலே நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி, இந்த நாளிலும் கூட நாம் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் தேவனை முழு இருதயத்தோடும் நாம் தேடுகின்றவர்களாக காணப்படுவோம். நாம் தேவனை முழு இருதயத்தோடும் கூட நாம் தேடும் பொழுது அவரை நாம் கண்டடையத்தக்கவர்களாக காணப்படுகின்றோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு அவர் தாமே நமக்கு வேண்டிய காரியங்களை செய்கின்ற தேவனாக, செய்து முடிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நானும் நீங்களும் அவரை கண்டு கொள்ள முடியும் எப்பொழுது? அவரை முழு இருதயத்தோடு கூட தேடும் பொழுது. இன்றைக்கும் கூட ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது அவரை முழு இருதயத்தோடும் கூட நாம் தேடுகின்றவர்களாய் காணப்படுவோமா? எல்லா காரியத்தையும், இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாவற்றையும் நாம் எடுத்து போட்டவர்களாக ஆண்டவரை மாத்திரமே நாம் நோக்கி பார்த்தவர்களாய், அவரை முழு இருதயத்தோடும் கூட நாம் தேடினவர்களாய் காணப்படும் பொழுது அவரை நாம் கண்டடைகின்றவர்களாக காணப்படுகின்றோம். அவரை கண்டடைவோம் என்று சொன்னால் மற்ற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அது சரியானபடி நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகினால இந்த நாளிலும் கூட நம்மை முற்றிலுமாய் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய், முழு இருதயத்தோடும் கூட அவரை தேடினவர்களாய், அவரை கண்டடைந்தவர்களாய் இந்த நாள் முழுவதுமாக அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக நாம் கடந்து செல்வோம். தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.